கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் மோரியா மலைக்கு மேல கத்தியை வாங்கும்போது கத்திக்கும் பையனுக்கு கழுத்துக்கும் 1 மீட்டர் தூரம் கூட இல்லை, 1 செகண்ட் நேரம் கூட இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே 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 ஆபிரகாமேன்னுட்டு ஆண்டவர் வந்து எப்பவுமே டபுள் சத்தத்துல கூப்பிட மாட்டார். அவர் சில இடங்கள்ல தான் ஆபிரகாமே. அதை பாருங்க, ஏலி ஏலினாரு, எருசலேமே எருசலேமே, சீமோனே சீமோனே, இப்படி ரெட்டை சத்தத்துல அவர் கூப்பிடுறது வந்து சில இடங்கள்ல தான். இங்க ஏன் ரெட்டை இடத்துல கூப்பிட்டாரு அப்படின்னா, இவனுக்கு வயசு 100க்கு மேல, செவி ஒருவேளை அவுட்டா இருந்திருக்கும். ஒரு தடவை கூப்பிட்டா கேட்காம ஒருவேளை குத்தி சரிச்சிட்டானா என்ன செய்யறது? ஆண்டவர் சொன்னார் 2 தடவை கூப்பிட்டாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, டேய் நீ கொல்ல வேண்டியது இந்த மோரியா மலை இல்ல, நான் கொல்லுவேன் என் பிள்ளைய. இந்த இடத்துல பத்தி உன் பிள்ளைய நீ கொல்ல வேண்டாம், திரும்பி பாரு. திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல கல்வாரி மலை தெரியும், அந்த மலையில என் பிள்ளைய நான் கொல்லை செய்வேன், உன் பிள்ளைய நீ இன்னைக்கு என்ன செய்யலாம், கூட்டிக்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு பாருங்க, ஆபிரகாம் பலி கொடுக்கிறதுக்கு மலைக்கு மேல ஏறி போகும்போதே ஒரு பக்கத்திலோடு ஏறி போகும்போது மறுபக்கத்திலோடு அவனுடைய மறுபடியை ஏற்றி கொண்டு போற ஆண்டவர் உண்டு. ஆமென்.